நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம்னா யாருக்குங்க பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. ஸோ ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம் இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே வந்து என்னென்னா நம்ம கடையில் வாங்குகிற சேம் அந்த டேஸ்ட் வந்து என்ன இதுலேயும் வந்து என்ன உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். வாங்க இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த பாலை பாதியாக சுண்டுற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு பவுலில் ஒரே ஒரு முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மஞ்சக்கருவோட ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து என்ன உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு துளி கூட வெள்ளைக்கரு வந்து என்ன ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த சுகரை வந்து என்ன உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சக்கரு வந்து என்னென்னா நல்ல லைட் மஞ்சள் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி வந்து என்ன எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன் நான். இது மாதிரி நல்லா வந்து என்ன பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் இது நல்லா பீட் ஆகிறதுக்கு. இப்போது இந்த லைட் மஞ்சள் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம பாதியாக காய்ச்சி வச்சுருந்தா அந்த பாலை வந்து என்ன லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு அந்த காய்ச்சின பாலை உள்ளே வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸை வந்து என்னென்னா நம்ம காய்ச்சி வச்சுருந்தா அந்த பாலில் வந்து என்ன ஆட் பண்ணணும். இப்போ இந்த மிக்ஸை நம்ம பாலில் வந்து என்ன ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதே மாதிரி வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்ன கரெக்டாக செட் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து என்னென்னா அடுப்பில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வந்து என்னென்னா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட பேட்டர் வந்து என்னென்னா நம்மளோட அந்த ஐஸ்கிரீம் பேட்டர் வந்து என்ன நல்லா திக்காகி வரும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னென்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து என்ன இது வந்து ஃபார்ம் ஆகும். கீழே எதுவுமே அடி பிடிக்காது. நடுவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து என்ன உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட ஐஸ்கிரீமை நல்லா ஸ்மூத் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து என்ன நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து என்ன உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லுமே அடுப்பை வந்து என்ன சிம்மில் வச்சுட்டே நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் அதிகம். இப்போ நம்மளோட பேட்டர் வந்து திக்கானதுக்கப்புறம் நம்ம எந்த இதில் ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோமோ அதில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அதில் வந்து என்ன நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். அந்த பேட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ நம்ம எக் வந்து ஆட் பண்ணதுனால அடியில் எதுவும் அதோட க்ரஸ்ட் எதுவும் இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன இதோடையே வந்துடும். நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ ஃபுல்லுமே வந்து என்ன ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். வடிகட்டினதுக்கப்புறம் இப்படி மீதி உள்ளது வந்துருச்சு. இப்போ நம்மளோட பேட்டர் வந்து என்ன நல்லா க்ரீமியாக வந்து என்ன இருக்குது. ஸோ இதை வந்து என்ன நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து என்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை வந்து என்ன நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து என்ன அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம அரைக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து என்ன நல்லா ஸ்மூத்தாக வந்து என்ன நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு 3 மணி நேரம் கழிச்சும் இதே மாதிரி வந்து என்ன நீங்கள் அரைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸை 4 தடவை வந்து என்ன நீங்கள் செய்யணும். 3 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் இதே மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேட்டரை வந்து என்ன மறுபடியும் இதில் ஆட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ண வந்து என்ன வச்சுருங்க. ஸோ ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பேட்டர் வந்து என்ன இப்படி தான் இருக்குது. நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து என்ன ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து என்ன ஸ்கூப் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்கூப் ஆகுதுன்னு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்தி அண்ட் சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு க்ரீமியாக வந்து என்ன நமக்கு ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ இதை வந்து என்ன நான் ஒரு சாக்லேட் கேக்கோடு வந்து என்ன வச்சு நான் சர்வ் பண்ணுறேன். சாக்லேட் கேக் ரெசிபி ஆல்ரெடி ப்ரீவியஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அதை வந்து என்ன பாருங்கள். நம்மளோட வெனிலா ஐஸ்கிரீம் ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு.
நீங்கள் இதோட மேங்கோ ஸ்ட்ராபெரி எது வேணாலும் நீங்கள் வந்து என்ன சேர்த்து போட்டு அரைச்சிட்டு நீங்கள் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து என்ன உள்ளே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்த இதுவுமே இல்லாமல், ஒரு பிளெண்டர் இல்லாமல், அது மாதிரி ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் ரொம்பவே சுலபமாக எப்படி நம்ம ஹோம்மேடில் இந்த ஐஸ்கிரீம் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடையில் வாங்கினா அதே டேஸ்ட் வந்து என்ன இதில் அப்படியே இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ கடையில் வந்து என்னென்னா ஒரு குட்டி இது 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்குறோன்னா, இது வந்து என்ன நமக்கு அதை விட அதிகமாகவே வந்து என்ன நமக்கு இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரியான ஒரு நியூ ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.